என்ன மோட்டு, இன்னைக்கு டியூட்டி நோட்டீஸ் கொடுக்கறது தானே? போலாமா? என்னது மோட்டுவா? என்ன மரியாதை வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். வெளியே போகிறோம், 4 பேர்த்த பார்க்குறோம், 4 பேர்த்திட்ட பேசுகிறோம். உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா தானே நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க. அதுக்காக தான். ஐயோ, மற்றபடி உங்கள் மேலெல்லாம் மரியாதை சும்மா எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியுமாங்க சார்? என்னமோ இவ இதுக்கோ அடி போடுறா. என்ன பண்ணுறதா இருக்கிறான்னு தான் தெரியல. என்னமோ காலை வராமல் இருந்தா சரி, உன்னை நான் குல்ஃபினே கூப்பிட்டுக்கிறேன். அதுதான் நல்லா இருக்குது. அச்சோ, தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் சிஐடி குல்ஃபி சார். அப்படியே எனக்கு ஒரு கார்டு அடிச்சு கொடுத்துட்றீங்களா? என்ன கார்டு அடிச்சு கொடுக்கறது? நானே இங்கே சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? ஐடி கார்டு இது கேட்குறியா? சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். போ போ, போய் வேலையை பாரு. சார், யாருங்க சார் ஐடி கார்டெலாம் கேட்டா? லூஸ் மாதிரி பேசுகிறீங்க. ஐடி கார்டெலாம் யாராவது போட்டு திரிவாங்களா? டிடெக்டிவ்னா விசிட்டிங் கார்டு இருக்கணுங்க சார். எங்கே போனாலும் சும்மா கெத்தாக விசிட்டிங் கார்டை நீட்டலாம் தெரியுமா? என்னங்க சார் மூளையே எல்லாம் பேசுகிறீங்க? ஐயோ, இவ அலப்பறை தாங்க முடியலையே. கடவுளே. ஏய், என்கிட்டயே விசிட்டிங் கார்டு இல்லை, உனக்கு எங்கே போய் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்குறது? போ வேலையை பார்த்துட்டு போ. நோட்டீஸை கொடுக்குற வழியை பாரு. சார், நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேஸ் எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு வந்தும் தரேன். பேசாமல் நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயிடலாம். எந்த கிளையண்ட் கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்களோ அது 50-50. 2 பேர்த்துக்குமே 50-50. ஓகே தானே? டீல் தானே? எனக்கு இனிமேல் சம்பளம்லாம் வேணாங்க சார். நானே பார்த்து உங்களுக்கு கிளையண்ட் கூட்டிகிட்டு வரேன். எப்படி? ஐடியா சூப்பரா? ஏய், வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா ஓடி போயிரு. போ, போய் நோட்டீஸை கொடு. சொட்ட அங்கிள், நில்லுங்க நில்லுங்க. இந்தாங்க, இந்த நோட்டீஸை வாங்கிக்கோங்க. என்னது சொட்ட அங்கிளா? என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முடிய பிச்சு போடுவேன் தெரிஞ்சுக்க. யாரை பார்த்து சொட்ட அங்கிள்னு கூப்பிட்றேன்? உன் வயசு என்ன ஆகுது, என் வயசு என்ன ஆகுது? கொஞ்சமாவது மரியாதை இருக்க வேண்டாம்? சார், சாரிங்க சார். கொஞ்சம் விவரம் தெரியாத பொண்ணு, அதனால தான் அப்படி பேசிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். நாங்கள் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறோம். நான் தான் சிஐடி மோட்டு, அவங்க தான் சிஐடி குல்ஃபி. 2 பேரும் எந்த கேஸாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவோங்க சார். ஏதாவது உங்கள் ஏரியாவில் பிரச்சனை, ஏதாச்சும் திருடு போயிடுச்சு, ஏதாவது கேஸ் இது சால்வ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் சார். நோட்டீஸை வச்சுக்கோங்க சார். என்னது கேஸை சால்வ் பண்ணுவீங்களா? அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்கிறாங்க? ஏன்பா, உங்ககிட்ட வந்து காசை கொடுத்து நான் செலவு பண்ணி கேஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு போலீஸ்கிட்ட போனால் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க மாட்டாங்க? போயா வேலையை பார்த்துட்டு. நோட்டீஸ் அம்மா நோட்டீஸ். சார் நில்லுங்க. மொட்டை அங்கிள் சார் நில்லுங்க. நோட்டீஸை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த கேஸ்க்காக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்தாங்க நோட்டீஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட தான் போய் பாருங்களேன். நகை கீது திருட்டு போயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல் நகையும் வந்துடுற மாதிரி தான் சொல்கிறீங்க. என்னைக்காச்சும் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்களா? ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு போலீஸே தப்பாக சொல்கிறா பாரு. ஏய் குல்ஃபி, கமன்ரு. சார், மன்னிச்சுக்கோங்க சார். இந்தாங்க சார் நோட்டீஸு, வச்சுக்கோங்க சார். எப்போ உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ சொல்லுங்கள் சார். நாங்களாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்னமோ காலம் கெட்டு போச்சு. என்னென்னமோ சொல்லிட்டு தெரியுறீங்க. ஏய், ஆமாம், யாரை கேட்டு நீ பாட்டு டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்கே 10 ரூபாய்க்கு வக்கலையாமா, அதில் டிஸ்கவுண்ட் வேறையா? சார், உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண தெரிய மாட்டேங்குது. 20% டிஸ்கவுண்ட்னா நீங்கள் 5000 வாங்குற பக்கம் 10,000 வாங்குங்க சார். 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கும் மேலே சம்பாரிச்சிட்டு போயிடலாம். வாங்க சார், பார்த்துக்கலாம். இங்கே பாரு, ரொம்ப முக்கியமான ரூல் நம்மளோட தொழிலில். என்றைக்குமே போலீஸ்காரங்களை தப்பாக பேசவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம நிற்போம். தயவு செஞ்சு போலீஸ்காரங்களை எங்கேயாவது தப்பாக பேசின அப்புறம் நம்மளே எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கு தெரிய வேண்டிதான். ஓகே பாஸ், டன். இனிமேல் போலீஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. நான் உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாங்க. ஹாய் ஷீலா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. வா வா, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அதனால தான் உன்னை காஃபி ஷாப் வர சொன்னேன். ஆமாம் மோனிகா, நானே நினச்சேன் என்னடா அது உங்ககிட்ட இருந்து காலே வரல அப்படின்னு. அதை வேற ஏன் கேட்குறேன்? நானும் வந்து வீட்டுக்கு பார்க்கலாம்னு நினச்சா என் வீட்டுக்காரர் வேற வீட்லேயே டேரா போட்டிருக்காரு. அதில் வேற பசங்க வேற சம்மர் வெக்கேஷனா வீட்டில் இருந்துட்டு உயிர் எடுக்கிறாங்க. அதே பிரச்சனை தான் எனக்கும் ஷீலா. சரி வா, இன்னைக்காச்சும் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாம். சார், அங்கே பாருங்க, நம்மளுக்கான கிளையன்ஸே அங்கே தான் இருக்காங்க. அந்த காஃபி ஷாப்பில் 2 லேடிஸ் இருக்காங்க. வாங்க வாங்க, போய் அப்படியே அமுக்கலாம். ஐயோ, இவளோட என்ன பண்ணுறதுனே தெரியலையே. மோட்டு சார், நீங்கள் கொஞ்சம் கம்மன் இருங்க. 2 லேடிஸ்கிட்டையும் நானே டீல் பண்ணிக்கிறேன். என்னமோ பண்ணு, என்ன எதுலையும் சிக்கி விடாமல் இருந்தால் சரி. ஷீலா, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணலாமா? ஒன்னே ஒன்று ஆர்டர் பண்ணால் போதும்டி. எதுக்கு போய் இங்கே காசு செலவு பண்ணிக்கிட்டு? ஷாப்பிங் போனால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் மோனிகா, நான் அதை தான் நினச்சேன். பரவாயில்ல, ஒரே ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காரலாம். மணிக்கணக்காக பேசுறதுக்கு அதுவும் நம்மளுக்கு வசதியாக தான் இருக்கும். அக்கா,
உங்கள் சுடிதார் சூப்பராக இருக்குது. அக்கா உங்கள் சேலையும் நல்லா இருக்குதே. எந்த கடையில் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்க நீங்கள்? நல்லா இருக்குதாக்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க என் சேலை நல்லா இருக்குதுன்னு. இது நம்ம பஸார்ல சாந்தி சில்க்னு ஒரு கடை இருக்குதுக்கன்னு. அங்கே போன எல்லா வெரைட்டி சாரியும் இருக்கும். எவ்வளோ பார்கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்கலாம். எவ்வளோ கிடைத்துன்னு நினைக்கிறேன் நீ இதையே? 250 ரூபா தான். சூப்பருங்கக்கா, செம்மையாக இருக்குது சேலை. 250 ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல சேலை நம்ம ஊரில் கிடைக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. பரவாயில்லங்கக்கா, உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் எனக்கு. ஏய் மோனிகா, யாருன்னே தெரியல, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. கம்முன்னு இருடி கொஞ்சம். அட நீ வேற ஷீலா, சாரியை பற்றி ட்ரெஸ்ஸை பற்றி நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பேசாமல் இருக்க முடியுமா நம்மளால? அக்கா இந்தாங்க நோட்டீஸு, வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். நான் ஒன்றும் வேற ஆள்லாம் இல்லைங்கக்கா. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்வேன். நான் ஒரு டிடெக்டிவு. ஓ, பிரைவேட் டிடெக்டிவா? பரவாயில்லையே, நம்ம ஊரில் பிரைவேட் டிடெக்டிவ்லாம் வர அளவுக்கு முன்னேறிடுச்சா? ஏய் இங்கே பாரு மோனிகா, அப்படியே லிஸ்ட்டில் என்னென்னமோ போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு உதவும்னு நினைக்கிறேன். நம்ம தெருவிலே ஏகப்பட்ட பேர்த்துக்கு இந்த டிடெக்டிவ் தேவைப்படுவார். என்னடி சொல்கிற? இங்கே காட்டு. அட ஆமாம், அஃபேர் பற்றியெல்லாம் கூட டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாரா? செம்ம நியூஸ் தான் இது. ஆமாங்க்கா, உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸு எதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணும் தொலைஞ்சது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்கள் டிடெக்டிவ் கிட்டத்தட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி. உங்களுக்கு எதை எப்பப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணுமோ அப்பப்போ கரெக்டாக சொல்லுவார். பாருடா, நம்ம ஊர்லேயே ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ். இனிமேல் நீ நோட்டீஸே கொடுக்க வேண்டாமா? எங்ககிட்ட சொல்லிட்டல, உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே எங்ககிட்ட இருந்து வரும். உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்கள் ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே இனிமேல் நாங்கள் சொல்லிடுறோம். செம்மங்கக்கா, உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நாங்கள் காசே வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எங்ககிட்ட வாங்க. அக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடெக்டிவ் மோட்டு, டிடெக்டிவ் குல்ஃபி. நாங்கள் இருக்கோம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏய் மோனிகா, நம்ம தெருவில் ஒரு பையன் ஓடி போயிட்டானே, யார் கூட ஓடி போனானே தெரியல. இவங்களை வேணா கண்டுபிடிச்சி சொல்லாமாடி? ஆமாண்டி ஷீலா, ரொம்ப நாளாக அவன் யார் கூட ஓடி போனான்னு தெரியாமல் மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வேற ஞாபகப்படுத்திட்டியா? சரி பேசாமல் இதே மொதல் கேஸாக உங்களுக்கு கொடுத்தா என்ன? ஏமா இங்கே கூப்பிடுவோம் டிடெக்டிவா, ஒரு கேஸ் இருக்கு. சார், மோட்டு சார், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பார்த்தீங்களா? மொதல் கேஸ் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போதே கிடச்சிருச்சு. எப்படி? வணக்கம் மேடம், நான் தான் டிடெக்டிவ் மோட்டு. சொல்லுங்கள் என்ன கேஸுன்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் தெருவில் சந்துருன்னு ஒருத்தன் தான். காலேஜே அப்போ தான் முடித்தான். கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள்லாம் எந்த பொண்ணு கூட ஓடி போனானே தெரியல. ஆனால் அவன் ஓடி தான் போயிட்டான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யார் கூட ஓடி போனா, இப்போ எங்கே இருக்கான், அந்த பொண்ணு எப்படி, அந்த பொண்ணோட வீட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி, அந்த விஷயம் எல்லாம் தெரியணும். கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா உங்களால? அச்சோ, இந்த குல்ஃபியை நம்பி கடைசியில் இப்படி காலவாரி விட்டாலே.